அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். ஆர்டர் இருக்கிறதுக்கு முதல் எதையோ எடுத்த மாதிரி அன்பார்ந்த உறவுகளை நிறைய பேர் இப்போதைக்கு வரைக்கும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யுத்தம் நின்றுச்சாமே, ஹொர்மஸ் திறந்துட்டாங்களாமே, கார்கோ போடலாமா, கப்பல்லாம் போகுதா வருதா, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. யுத்த சூழல் என்பது ஒரு அளவு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்குது. உத்தியோகபூர்வ சிக்னேச்சர் சைன் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி நடக்க போகுது. சரியா? அதே போல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. வெளியில் நாவல் பிளாக் இப்போதைக்கு அகற்றப்பட்டிருக்குது. ஆனாலும் அமெரிக்காவினுடைய கடற்படை மற்றும் இராணுவம் இன்னமும் ஸ்டாண்ட் பை அங்கே தான் நிற்கிறாங்க. கப்பல்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாளாக சும்மா கிடந்துச்சு இல்லையா நங்கூரமிட்டு. இப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா என்ஜின் எல்லாம் ஓட்டி எல்லாம் ரன் பண்ணி ஃபஸ்ட்டு கியரை போட்டு முன்னாடி தள்ளி, செகண்ட் கியரை போட்டு பின்னாடி தள்ளிட்டு, கப்பலுக்கு ரெண்டு கியர் தானே, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று முன்னாடி போகும், இல்லாட்டி பின்னாடி வரும். இதுக்குரிய எல்லாமே செக்கப் நடந்துக்கிட்டு இருக்கும். யார் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்வீட்லையும் பதிவிட்டு இருந்தார், லெட்ஸ் ரெடி டு ஸ்டார்ட் யுவர் என்ஜின்ஸ். உங்களுடைய என்ஜின்களை ஸ்டார்ட் பண்ணுங்க, தயாராக வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டம் என்ன ஆகும்? அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தை அந்த கையெழுத்து இட்ட பிறகு அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் கம்ப்ளீட்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் முதலாவது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணி வெடிகள், அதாவது கடல் கனி வெடிகள் இருக்கு இல்லையா, நிலக்கனி வெடியில் இது கப்பலுக்கு வைக்கக்கூடிய கடல் கனி வெடிகள், அது எல்லாத்தையுமே ஈரான் தரப்பு அகற்றுவாங்க. மொத்தமாக அகற்றணும், சில நாட்கள் எடுக்கும். அதுக்கு பிற்பாடு கப்பல்கள் வெளியில் நிற்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கப்பல்கள், அந்த கப்பல் எல்லாமே பார்த்திங்கன்னா குவைத்துக்குள்ள, துபாய்க்குள்ள, கத்தாருக்குள்ள, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்குள்ள நுழையணும். அதெல்லாமே நுழைஞ்சு அதுக்கப்புறமா அந்த கப்பல்கள் எல்லாமே அன்லோடிங் பண்ணி, அதாவது வெளியில் லோடோடு வந்த கப்பல் இருக்குது, அந்த கப்பல்கள் எல்லாமே அவங்க ஏற்றிட்டு வந்த அனைத்து பொருட்களையும் அன்லோட் பண்ணி, அதாவது லோடுங்களை இறக்கிட்டு, அதுக்கப்புறமா இங்கேருந்து ஏதாவது பொருட்கள் ஏற்றக்கூடிய மாதிரி இருந்தால் ஏற்றுறதுக்குரிய சூழல். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இப்போ இவங்க இது பண்ணணும் இல்லையா, அதாவது ஏற்றின பொருட்கள் எல்லாம் இங்கே இறக்கிட்டு அதுக்கப்புறமா லோடுக்கு ஏற்ற மாதிரி, லோடு இருந்தால் லோடு, இல்லைன்னா இல்லை, அந்த இதை ரெடி பண்ணணும். அப்போ அதுக்கேற்றாற் போல் அவங்க தயார் நிலை பண்ணி முதலாவது அவங்க அந்த கொண்டு வந்திருக்கிற எல்லா கப்பல்களையும் பார்த்திங்கன்னா முதலாவது இங்கே இறக்கணும், பொருட்களை ஃபுல்லாக இறக்கணும். அதே மாதிரி எண்ணெய் கப்பல்கள், உங்களுக்கே தெரியும், எண்ணெய் கப்பல்கள், கேஸ் கப்பல்கள், ஏற்றிட்டு போகக்கூடிய கப்பல்கள், எம்டி டேங்கர்ஸ்கள் இன்னும் வெளியில் நிற்குது. அதெல்லாம் முதலாவது என்றாகும். முதலாவது வாரது அந்த கப்பல்கள் தான். இப்போ உங்களுக்கு நான் இந்த காட்சியை நான் அதை எடிட் பண்ணி எடுத்தேன், கொஞ்சம் இருங்க, நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுடைய நிலைமை என்ன அப்படின்னு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்றும் பார்த்தீங்கன்னா கப்பல்கள். எறும்பு மாதிரி தெரியுதா? அத்தனையும் வெளியில தரித்து நிறுத்தி இருக்கக்கூடிய கப்பல்கள், அத்தனையும் கப்பல்கள்
ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு வெளியே நங்கூரிடம் பெற்றிருக்கக்கூடிய கப்பல்கள். இந்த கப்பல்கள் எல்லாம் தங்களுடைய பயணத்தை ரெடி பண்ணி உள்ளே வந்து இந்த கன்னி வெடியெல்லாம் அகற்றின பிறகு ஒவ்வொரு கப்பலாக அவங்க எந்தெந்த டேட்டில் அவங்க ரிசீவ் ஆகியிருக்காங்க அப்படின்றத மேரிடைம் நேவிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணி அதை ஒவ்வொரு கப்பல்களாக எந்தெந்த டேட்டில் யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்து அந்தந்த கப்பல்களுக்கு அப்ரூவல் கொடுத்து ஒவ்வொரு கப்பலாக உள்ளே என்டர் பண்ணி லோடிங் அன்லோடிங் எல்லாம் பண்ணி முதலாவது உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், கார்கோ பொருட்கள், இந்த நாட்டுக்குள்ளே வர வேண்டிய அது இது எல்லாம் எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே உள்ள என்டர் பண்ணி அவங்களுடைய எல்லா இதுவும் முடித்து வெளியே போகுது இல்லையா, எம்டி கப்பல் வெளியே போகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கப்பல் கார்கோ பொருட்களை கொண்டு வந்த கப்பல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து கார்கோ பொருட்கள் இருக்கிற எல்லாத்தையோடையும் பேசி கலெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட பேசி அந்த கண்டெய்னர் கம்பெனிகளோட கனெக்ட் ஆகி எந்தெந்த கார்கோகளில் எந்தெந்த பொருட்கள் இருக்குது, எத்தனை கண்டெய்னர் வரும் எல்லாமே ஷெடியூல் போட்டு அதுக்கப்புறமா லோட் பண்ணி முதலாவது ஆட்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கார்கோ பெட்டிகள் அங்கே கட்டாரில், துபாயில், மற்ற நாடுகளில் பெண்டிங்கில் இருக்கிறது, இங்கே ஸ்டோரில் இருக்கிறது, அதெல்லாம் ஏற்றி அனுப்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். குறைஞ்சது இந்த ஒரு 6 மாதம், இது எத்தனாம் மாதம், 6ஆம் மாதம், இந்த வருஷ கடைசியாவது ஆகும் இந்த நிலைமை எல்லாம் சரியாகி ஒரு சீரான சாதாரண நிலைக்கு வாரத்துக்கு. குறைஞ்சது 3-6 மாதம் ஆகுது போகும். இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் எல்லாமே வந்து அந்த கப்பல்கள் எல்லாமே அவங்களுடைய பொருட்கள் அதுக்கு ஏற்றாற் போல் ரெடி பண்ணி ஏற்றி அதை கொண்டு போய் சேர்த்து எல்லாமே செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு மேக்சிமம் ஒரு 3 மாதமாவது ஆகும். நேற்றைய ஹார்மஸ் திறந்துட்டானா இன்னைக்கு ரோடு வந்து கிளியர் ஆகாது. அடுத்தது வெள்ளிக்கிழமை தான் சைன் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு தான் முடிவெடுப்பாங்க. அதற்கிடையில் எந்த ஒரு குட்டிக்கலாட்டமும் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஈரான். எந்த ஒரு குட்டிக்கலாட்டமும் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு வரைக்கும் ஹார்மஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஹார்மஸ் இப்போதைக்கு வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஷிப்ஸுக்கு அலௌட்டே இல்லை. வெளிநாட்டு கப்பல்கள் எதுக்குமே இப்போதைக்கு எந்த ஒரு அலௌட்டுமே இல்லை. இப்போதைக்கு வரைக்கும் லிமிட்டட் எடிஷன் தான், கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதே மாதிரி சிலர் வந்து இப்போ இந்த $300 பில்லியன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் ஒரு சித்திர காட்சிகளையும் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானிய மக்கள் ரோட்டில் குப்பை போக்குற மாதிரியும், உச்ச தலைவர்கள் டாலர்ஸோட காரில் வலம் வர மாதிரியும் சில காட்சிகள், அந்த உருவ கேலிகள், அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இப்போ பொதுமக்கள் ரோட்லேயும் இறங்கி சண்டை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படியோ இன்ஷா அல்லாஹ் விரைவில் யுத்தம் முடியணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு யாராவது நிறைய பேர் வருவாங்க, கார்கோ போட ஆரம்பிச்சாச்சு, பொருட்கள்லாம் ஏற்றலாம், வாங்க தாங்க கொடுங்க. இன்னும் குறைஞ்சது ஒரு 2-3 மாதமாவது போகும். எல்லா குழப்படியும் கிளியர் ஆகி இந்த கடல்ல இருந்து கப்பல்கள் வந்து போய் அந்த நேவிகேஷன் எல்லாம் டிராஃபிக் பிளாக் எல்லாமே கிளியர் ஆகி ஒரு சாதாரணமான சுமூகமான நிலைமைக்கு வருது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேலதிக தகவல்கள் கிடைக்கும்போது நிறைய தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்தும் அப்டேட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.